ஹாய். அப்போ விஜி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க கேட்பாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிங்க? வாய்ப்பில்லை ராஜா. விக்ரம் பேசாத, பேசலைன்னு சொல்லலை. கேம் நீ விளையாடுது. பார்வதி பற்றி மெயினாக சொல்கிறாங்க. பார்வதி பார்த்து அந்த வீட்டிலே கேம் ஆடுத பார்வதி மாத்திரம்தான் கேம் புரிஞ்சுட்டு ஆடுதா, வேறு யாருமே ஆடலை. நீ ஒரு இதுக்குள்ளே குகைக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உங்கள்கிட்ட நான் சண்டை போடுன்னு சொல்லலை, நீ எங்கேயுமே தெரிய மாட்டேக்கா. ஒரு சோழ நீ வரவே மாட்டேங்க. அந்த லைவில் தெரிவாங்க நமக்கு. உண்மையில் லைவில் பார்த்துட்டே இருக்குமா, அதனால இந்த எபிசோடு வரும்போது அதில் தெரியவே மாட்டேக்காங்களா. நான் பார்க்க மாட்டேங்க, எபிசோடு பார்க்க மாட்டேன், லைவ் தான் பார்ப்பேன். அப்போ அதில் தெரியவே மாட்டேக்காங்களாம். ஏன்னா அவங்க வேலை அது இதெல்லாம் இருக்கனால அதனால தான் அதுதான் பார்ப்பாங்க மெயினாகிட்டு. அதில் எங்கேயுமே வரலையா அப்படி சொல்கிறாங்க. ஏன் நீ போய் ஏன் அவங்க கூட சண்டைலாம் போட மாட்டேங்க, ஏன் கேட்க மாட்டேங்காங்கண்ணா. என்ன நான் சண்டை போடுதேன், நான் கேட்கேன், எனக்கு நல்லா நான் கேம் விளாடுதேன், இந்த கால்லெல்லாம் அடிபட்டுருக்கு பாரு, செம்ம அடி, கை வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பார்வதி பற்றியே பார்வதினால சாண்டாட்ட நீ ஒன்று சொன்னியே ராத்திரி போய் சண்டை போட்டியே, அப்படி வேணும் நீ அங்கே கேம் அது கண்டிப்பாக சாண்டாட்ட போய் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா ஒன்றுக்கும் ஆகாது. நீங்கள் அங்கே போய் உங்கள் குரூப்பில் போய் சண்டை போடணும். அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படி தான் இருக்காங்களா, அந்த குரூப்பில் போய் சண்டை போட்டால் மக்கள் அக்கா வந்துட்டா வா வா வான்னு 2 கையும் அடிப்பாங்க, உங்களை வரவேற்பாங்க, ஃபைனலில் கொண்டு வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. உங்கள் தங்கச்சி போனோன்னா அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் வந்துடுவாங்க. என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, நல்லா சொன்னாங்களா, எப்படி விளையாடுதான்னு சொன்னீங்களா, சூப்பராக விளையாடுதேன்னு சொன்னாங்க. வேறு என்ன எங்கள் திரு வராதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது, வேறு ஒன்றும் நடக்க போகல. பார்வதிக்கு இவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் என்னென்னா, அந்த சர்வேர் ஷோவில் இருந்தாங்க. அதுலேயும் இவங்களுக்கு எப்பப்போ இடக்கிடக்கு இவங்க விஜய்க்கும் அது ஷோவும் அப்படி தானே 2 இடத்துக்கும் சண்டை வரும். ஆனால் பார்வதி இடக்க அவுட்டாகி வந்துட்டாங்க. ரொம்ப பெருசாக ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு மட்டும் அவுட் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ இவங்க லாஸ்ட்டில் இருந்து கப்பு இது வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அவங்க அப்போவுமே ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்போவுமே சண்டை போடுவாங்க 2 பேரும் நல்லா. நான் கேம் வந்தோன்னா அப்படி தானே இருக்கும். ஆனால் விஜிக்கு தங்க அக்கா அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விளாட்டுக்கு அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி விஜி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, விக்கலை பற்றி எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏன் விக்கல் பேச மாட்டேங்கிங்கன்னு சொன்னால், நான் கொஞ்சம் பேசக்கு டைம் எடுக்கும், வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சாண்ட்ரா எப்பமா அழாதீங்க, நீங்கள் ஒரு கேம் விளாடுதீங்க அப்படின்னு. பார்வதி வந்து சூப்பராக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே நீ தான் ஒரு கேம் விளாடுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு உடைக்காங்க. இனி பார்வதி கீழே நிற்பாங்களா மேலே நிற்பா, காணவீனத்தை பற்றி நல்ல உங்களுக்கு நிறைய ஃபேன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் திவ்யா பற்றி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க, சூப்பராக இருக்காங்க. நீங்கள் விஜய் நீங்கள் போன உடனே அந்த அக்கா தம்பிக்கிட்ட போய் இருப்பாங்க. வேணாலும் பாருங்கள், வீட்டை போய் பாருங்கள்.